வணக்கம் நண்பர்களே. லோக்கினாக்கு இப்போ ரிலீஸ் ஆகிற படம் என்னன்னு தெரியுமா? லோக்கினா இன்னும் எத்தனை படம் பண்ணுவாருன்னு தெரியுமா? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? லோகேஷ் நான் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தார். பட் 10 படங்கிறது என்னோட ஐடியா. அது எல்சியூ எல்லாமே சேர்த்து 10th ஃபிலிம் ஐ திங்க் ஐ டிக்ளேர் ஐ குவிட் சினிமா. அது படம் முடிச்சிட்டேன். I'll do 10 films and I'll quit. That's it. அவர் சொன்னதுல இருந்தே சோஷியல் மீடியால அது காட்டுத்தீ மாதிரி பரவி அதுக்கப்புறம் லோகேஷ் நான் எந்த பேட்டி கொடுக்க போனாலும் அவருக்கு ஸ்கிப் ஆகாம வர கேள்வினா இன்னமும் அதில் இது ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இந்த 10 படம் விஷயத்தில்? படங்கள்லாம் கொண்டு வரீங்க, அதுக்கு ஒரு 10 வருஷம் நான் செட்டில்ங்கிறீங்க. 10ஓட அந்த மாதிரிலாம் எதுவும் அது சொல்கிறீங்க அடிக்கடி. 10 படம் தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கண்ணே. நான் 10 படத்தோட நிறுத்தி போறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, டாரன்டினோன்னு அமெரிக்கன் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சினிமா வாழ்க்கையிலே நீட்டா 10 படம் தான் பண்ணிருப்பாரு. 10மே பயங்கரமா இருக்கும். அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்மளை ப்ரௌடாக நினைப்பாங்கன்னு நினச்ச தலைமை சொல்லியிருக்காரு. இல்லை, நான் உள்ளே வரும்போதே சொல்லியிருந்தேன். நான் நிறையெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு இவ்வளோ படங்கள் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ லீவ்னு. இது எப்போனா இப்போ இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடி இருந்து அதை சொல்லிட்டு தான் சார் இருந்தார். எது சொன்னேன்னா ஒரு 10 படம். இப்போ அவர் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டாலும் கூலிக்கு அப்புறம் வர்றது அவருக்கு 7வது படம். அப்போ இன்னும் 3 தான். அதுக்கப்புறம் அவ்வளோதானான்னு கேட்டா இல்லை அதெல்லாம் சும்மா சொல்கிறாரு, அதெல்லாம் பண்ண மாட்டேன். முன்னாடி 10 படம் தானே சொன்ன லோக்கினா. இப்போ கரண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, 7வது படம் போயிட்டேன். இப்போ தான் நம்ம சரி 10 படம் முடிஞ்சுன்னா அப்படி என்ன கொஞ்சம் பண்ணிக்கிறேன்னு இருக்கா? இல்லை, போய் வேறு ஏதாவது வேலை பார்க்க முடியும், இஷ்டம் ஏதாவது பண்ணி ஆகணும். இருந்தாலும் இன்னும் அவர் 10 படத்துக்கு மேலே பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே நினச்சிங்கன்னா அங்கே பாருங்க. 10க்கு மேலே வந்தால் சந்தோஷம் தான். லெட்ஸ் see. கூலி எல்சியூல நமக்கு தெரியும். கூலி வந்து எல்சியூல வருமா? இல்லை. ஆனா எல்சியூல முக்கிய படமா இருக்கிற கைதி ஃபர்ஸ்ட் எது கூடயும் சேர்க்காம தனிப்படமா தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் அது யூனிவர்ஸா மாறினதே விக்ரம்ல தான். திருச்சியில நடந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணம் மிலிட்டரியோ போலீஸோ இல்ல, ஜெயில இருந்து பரோல்ல வந்த ஒரு கைதி. ஃபர்ஸ்ட் 2 ஸ்கிரிப்டுமே தனித்தனியா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த 2லயுமே பேசப்பட்ட ஒரே விஷயம் ட்ரக்ஸ். விக்ரம் கூட சேர்ந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்க ஏஜென்ட்டா யாரை போடலாம்னு யோசிக்கும் போதுதான், யார் அதுக்கு பண்ண போறான்னு யோசிக்கும் போது வை நாட் நரேன் சாரே அப்படின்னு யோசிச்சதுதான் இந்த கிராஸ் ஓவர் அண்ட் இட் பிகம் யூனிவர்ஸ். அப்பதான் அது யூனிவர்ஸா கிரியேட் ஆகுது. சந்தன வீட்டில் உருவாக்குற ட்ரக்ஸ்ல ஒரு கண்டெய்னர் தான் திருச்சியில நடந்த ட்ரக் பஸ்ட். இங்க அன்பும் சந்தனமும் ரோலக்ஸ் கீழே வேலை செய்யறாங்க. விக்ரம்க்கு அப்புறம் உருவான எல்சியூ தான் கைதியில் இருக்கிற கான்ஸ்டபிள் நெப்போலியனா பார்த்திபன் வீட்டுக்கு செக்யூரிட்டி அனுப்புறாங்க. அடுத்த எல்சியூ படம் கைதி 2 இல்ல, அதுக்கு முன்னாடி பென்ஸ்னு ஒரு படம் இருக்கு. இதுக்கு நடுவில் இதே டைம்லைன் எல்சியூ கனெக்ட்ல 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்காங்க. வெரி குட். ஆனா எனக்கு புரியல. எல்லா கனெக்ஷனும் இருக்கும் சார். அதில் கைதி விக்ரம் எல்லா கனெக்ஷனும் வரும் அந்த சின்ன ஷார்ட் ஃபிலிமில், குட்டி டைம்லைனில். ஒரு 10 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்னாலும் எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் ஒன்றா வேலை பார்த்துருப்போம். அனி மியூசிக், அன்பரி ஸ்டண்ட், என் டைரக்ஷன். ஒரு பெரிய படத்துக்கு வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒரு 10 மினிட்ஸ் ஃபிலிமில் ஒரு நாள் வேலை செஞ்ச ஒரு படம். அது ஃபீட்பேக் என்ன வருதுன்னு ஆடியன்ஸுக்கு வந்து பார்க்கணுன்றீங்க. லோக்கினா எந்த அளவுக்கு பியூர் கமல் சார் ஃபேன்னா, தலைவர் கிட்ட தலைமை ஃபர்ஸ்ட் கதை சொல்றதுக்கு முன்னாடி சார் நான் பேசிக்லி வந்து ஒரு கமல் சார் ஃபேன் சார். நான் கேட்டேனா? இல்ல, நக்கல்யா அவனுக்கு. அதுக்கு தலைவரும் உனக்கு எவ்வளவு மண்டக்கணும், உங்களை நான் ஆடியோ லான்ச்ல பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இந்த அளவுக்கு கமல் சார் ஃபேன் பாயா இருக்கிற ஒருத்தர் அவர் இயக்கிற படங்கள் எல்லாமே இருட்டு, துப்பாக்கி, ரத்தம், ட்ரக்ஸ்னு ஆக்ஷன்களின் உச்சக்கட்டமா தான் இருக்கு. லோக்கினா வெளியில இன்ட்ரோவர்ட்டா சைலண்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரகடா கொஞ்சம் மோசமான ஆளோ. என்ன பார்த்தா அப்படியே சார் ஆஃப் ஸ்கிரீன்ல அப்படிலாம் தெரியல. அவர் ஃபேன் பாய் மட்டும் இல்ல, பல மேடைகள்ல ஃபன் பாயும் கூட. நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மாநகரம் ஸ்டோரி எழுதுனேன்னு சொன்னீங்க. ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டோரி எழுதும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்? அப்போ எப்படி அங்கே ஒர்க் பண்ணிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அந்த 90s ஃபிலிம்ஸ்ல விஜய் சாரோட ஃபிலிம்ஸ் உங்களோட ஃபேவரட் எது? காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை. நான் நினைக்கல காதலுக்கு மரியாதை நீங்க சொல்வீங்கன்னு. லவ் ஃபிலிம்ஸ் பிடிக்குமா லோகேஷ்க்கு? எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு படங்கள் அது மாதிரி? நீங்க நான் ஜெயில இருந்து வெளியில வரல. யார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு? கமல் கூடயா, விஜய் கூடயா? ஸ்ரீ கூட. ஃபர்ஸ்ட் டே இன்னும் ஞாபகம் இருக்குது. இண்டக்ஷனில் வந்து கம்பெனி பற்றி ஒரு பேசிக் இண்டக்ஷன் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நாங்கள் யோசிப்போம், ஜென்ரலாக நம்ம ஒரு ஆள் புதுசாக யார்கிட்டயோ பேசுகிறோம்னா நமக்கு ஒரு அந்த ஐஸ் பிரேக் ஆகிறதுக்கு இட் டேக் சம் டைம், சே டே ஆர் டூ. ஆக்சுவலாக பார்த்தா தம்மடி இருக்க ஆள் தேடிட்டு இருந்தான் கூட ஃபர்ஸ்ட் டைம்.
படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எப்போ கிஃப்ட்டு அப்படின்னு கேட்குறதும் இப்போ ஒரு காமனான விஷயமாயிருச்சு. நீங்கள் உங்களோட அசிஸ்டன்ஸோட பேசிட்டீங்களா? உங்களுக்கு என்ன கிஃப்ட் வரும் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து? ஹெலிகாப்டர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னாரு, எப்போ வருதுன்னு தெரியல. தலைவர்கிட்ட லோக்கி கதை சொல்லும்போது நான் ஒரு கமல் சார் ஃபேன் சொல்லி ஆரம்பிச்சாருன்னு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இப்போ என்னடா செய்யுங்கிற? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா நண்பர்களே? லோக்கி நான் தலைவர்கிட்ட சொன்ன கதையை படமா பண்ணவே இல்லை. ரெண்டாவதா சொன்ன கதை தான் கூலி. என்னடா சொல்ற? தலைவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன கதை அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். அந்த கதையில சூப்பர் ஸ்டாரை வில்லனிசமா மேக் பண்ணியிருப்பாரு. ஒரு கதையை சொன்னாங்க, அவுட் அண்ட் அவுட் வில்லன் கேரக்டர், பக்கா வில்லன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் அந்த கதை டிராப் ஆயிருச்சு. என்னடி இது? லோக்கி தலைவர்கிட்ட கதை சொல்ற காலகட்டத்துல தலைவர் வேட்டையின் பட ஷூட்டிங்ல பிஸியா இருந்தார். லோக்கி நான் அதுக்கப்புறம் தான் பட் ஐ ஹேவ் an other story, I'll come and narrate it. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. ரஜினி சாருக்கு நான் சொன்ன கதை வேற, அந்த கதை பண்ணவே இல்லை. இந்த படத்துக்கு பண்ணும்போது 2 months அதில் தான் வேலை பார்த்தோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் லோக்கினாக்கு எங்க பேக் ஃபயர் ஆயிருக்குன்னா வேட்டையன் பட ஆடியோ லான்ச்ல. புரியல? இப்போ புரியும். டைரக்டர் ஞானவேல் சார் வேட்டையன் படத்துக்கு ஃபகத் ஃபாசில் கண்டிப்பா வேணும்னு அவர் டேட்டுக்காக வெயிட் பண்ணி படம் 2 மாசம் தள்ளி போகணும்னு தலைவர்கிட்ட சொல்றாங்க. நம்ம தலைவருக்கும் அடுத்து லோக்கி கூட படம் பண்ணணும்னு சைன் பண்ணியாச்சு. இப்போ தலைவர் லோக்கிக்கு ஃபோன் பண்ணி 2 மாசம் டைம் கேட்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 மாசம். தலைவர் கேட்டதுக்கு லோக்கி நான் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? சூப்பர் ஸ்டாருக்கு ஞாபக சக்தி அதிகம். இதை லோக்கினாவே சொல்லியிருக்காரு. அவரோட ஏஜுக்கு அவரோட ஞாபக சக்தி அண்ட் 1 வருஷம் முன்னாடி சொன்னதை அந்த ஃப்ரேமில் அங்கே உள்ள வந்து நீங்கள் அப்படி சொன்னீங்களே அப்படின்னு கேட்பார். இப்படி இருக்கிற ஒருத்தர் வேட்டையின் பட ஆடியோ லான்ச்ல லோகே சொன்னதை எதையுமே மறக்காம மாத்தாம அப்படியே சொன்னார். லோகேஷ் கனகராஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 months கொஞ்சம் டைம் கொடுத்து தள்ளணும் சார், ப்ளீஸ் எடுத்துக்கோங்க சார் அப்படியே சொல்கிறாரு. ஏன்னா அப்போ இன்னும் கதையை கரெக்டாக பண்ணல அவர். அதுலேயே தெரிஞ்சு போச்சு. தாராளமாக எடுத்துக்கோங்க சார், ஐயோ ஹாப்பியாக எடுத்துக்கோங்க சார், ஜாலியா எடுத்துக்கோங்கன்னு சொன்ன அந்த 2 மாசம் தான் லோக்கியனா வேற கதைக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ அதுதான் அதுக்காக கூலி சும்மா இல்லைங்க. இந்த கதைக்களத்துக்கு ரஜினி சார் நம்ம பார்க்காத ஒரு ஆளா லோக்கியனா உருவாக்கி இருக்காரு. லோக்கினா ஸ்டைல எப்பவுமே எடுக்கிற மாதிரி ட்ரக்ஸ், குடோனு, கன்னு இதெல்லாம் எதுவுமே இல்லாம அதே மாதிரி வயலன்ஸுக்கும் குறைச்சல் இல்லாம தளபதி சாயல்ல கூலி இருக்கு. நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ். சூப்பர் ஸ்டார் ஞாபக சக்தி எந்த அளவுக்குன்னா நான் ஒரு கமல் சார் ஃபேன் லோக்கி சொன்னதுக்கு அது வந்து அப்போ சார் எதுவுமே சொல்ல, அவர் எப்பவும் போல ஜாலியாக சிரிச்சுட்டாங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்ல லோக்கியை வச்சு செஞ்சுட்டாரு. ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், நான் கமல் ஃபேன் சார். என்னமோ தெரியாத மாதிரி ராசியே அந்த மாதிரி இவர் கதை சொல்கிறத கேட்குறாங்க. நான் கமல் ஃபேன்னு சொல்லி நான் கேட்டேன்னா, அதாவது சூக்ஷ்மமாக சொல்கிறாங்க. இந்த பஞ்ச் லைனு தலையதிஸ்திங் அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஆக்ட் பண்ணணும். கூலி 1000 கோடி அடிக்கும்னா உங்களால நம்ப முடியுமா? நான் நம்ப மாட்டேப்பா. ஏன்னா அவர் ஒரு ஸ்டேட்ல இருந்தும் அந்த மாதிரி தான் மார்க்கெட் செட் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் தியேட்டர் போனாலே பிளாக் பஸ்டர் ஐடியா தான். இதுல சூப்பர் ஸ்டாருக்கே தாறுமாறான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஆஸ்காரை தூக்கி கால்ல வெறிப்பேன் தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான் தலைவர். ஃபுல் சூப்பர் ஸ்டார் படங்கள்லாம் பெரிய ஆட்கள்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் வருவாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா கூலி படத்துக்கு ஏ சர்டிபிகேட். அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் அதுல கட்டு. லோகேஷ் கிட்ட அவர் படங்கள் 1000 கோடி அடிக்குமான்ற கேள்வி எப்பொழுதுமே இருக்கும். ஆனா ஒரு படத்தோட கலெக்ஷனை லோகேஷ் எப்படி பாக்குறாருன்னா, கலெக்ஷன் மட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு அதில் பெர்ஃபார்ம் பண்ணவங்க, அதில் நடிச்சவங்க, என்ன புதுசாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம் அதை பற்றியெல்லாம் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப 2ஆம் கட்டம் ஆயிடுச்சு. சொல்லியிருக்கேன் கலெக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தம் ப்ரொடியூசரோடது, அதுவும் 50 நாள் ஓடின படம் தான். அதை பற்றி யாருமே கவலைப்படல. ஒரு நல்ல படம்னு பாராட்டினாங்களே, அதுலேருந்து கூலி வரைக்கும் நான் அப்படி தான் சார் இருக்கேன். அது மக்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதா. இவ்வளோ சம்பாதிக்கும் அவ்வளோ சம்பாதிக்கும், எவ்வளோ சம்பாதிச்சா என்ன நல்ல படங்கிற பேர் வாங்கினா போதுங்கிறது மட்டும் வச்சுக்கலாம். அது நல்ல படங்கிற பாராட்டு கிடைச்சா போதும். அது எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுங்கிறது எனக்கு தேவையில்லைங்கிறது தான் விஷயம். இந்த சினிமால லோக்கினாக்கு 1000 கோடி முக்கியம். அவருக்கு தேவையானதெல்லாம் I can't guarantee those 1000 crores. I can guarantee that one number, that is 150 rupees. 2000 சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு 200 ரூபாயை இந்த படத்துக்குன்னு எடுத்து வச்சுறாங்கல்ல சார், அது வந்து அந்த உழைப்புக்கு இன்னும் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுக்குற காசு தாண்டி வேற எதுவுமே பெரிய மரியாதை என்னன்னு எனக்கு தெரியல இந்த சினிமாவில். ஸோ 2 கை கூப்பி டெய்லியும் காலையில் இருந்து மக்களுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது. அதே மாதிரி எதிர்கால யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு லோக்கி என்ன சொல்றது, என்னைக்கு பக்கத்தில் உட்காந்து அட்வைஸ் கேட்க ஆரம்பிச்சோம்னா
நம்ம படமே பண்ண மாட்டோம், கடைசி வரைக்கும் உள்ளே வர மாட்டோம். நீ படம் பண்ணாத, ஒழுங்காக பேங்க் வேலையிலே இருன்னு சொல்கிறது இருக்குது. அவன் சொல்கிறது இவன் சொல்கிறது எதையும் நம்ப வேணாம், உழைச்சி மட்டும்தான் அவன் வேற வழியே இல்லை. பட்ட கஷ்டத்தையெல்லாம் சொல்லி பேசி அது ரொம்ப கஷ்டம்லாம் நினச்ச முடியாது. கஷ்டப்பட்டா மட்டும்தான் அடுத்த கேட் ஓப்பன் ஆகும். whatever happens in my life is a learning. அது எதுவுமே நான் கஷ்டமாக பார்க்கல, அது அத்தனையுமே வந்து என்னோட லேர்னிங்காக தான் பார்த்துக்கிறேன். அது நம்ம பண்ணுறது நம்ம கையில் இருக்குது, யாருமே தடுக்க போகிறதும் இல்லை, தள்ளிவிட போகிறதும் இல்லை. 30 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இன்னும் ப்ரொடியூசர் பார்க்க முடியாமல் இருக்கவங்க இருக்காங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ தான் கற்றுக்கணும். எல்லாரும் அவன் வேலையில் பிஸியாக இருப்பான். நீ எவ்வளோ இன்வால்மெண்ட் காட்டுறியோ அப்போ தான் நீ அதை கற்றுக்க முடியும். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது, யாரும் அதை சொல்லித்தர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. when you are an observer, உனக்கு உங்கள் லைஃபே வேற மாதிரி தெரியும். இந்த தேட்டர் அடுத்து இந்த 1000 பேர் சிரிக்க போகிறாங்களா அழுக போகிறாங்களான்னு உங்களுக்கு மட்டுமே தெரியுற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அண்ட் தட் கிவ்ஸ் யூ காட்லி ஃபீல்.